மன்னர் நகர மத்திய மாவட்ட செயலகத்திற்கு முன் அமைக்கப்பட்டிருந்த தந்தை செல்வாவின் சிலை இன்றைய தினம் அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்டுள்ளது. தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னர் கிளை முக்கியஸ்தர்கள் இன்று புதன்கிழமை காலை மன்னர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். தந்தை செல்வாவின் உருவச்சிலையில் காணப்பட்ட அவருடைய தலை முழுமையாக அகற்றப்பட்ட நிலையில் அவருடைய சிலைக்கு அருகில் இருந்து தலைப்பாகம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவத்தை அறிந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மன்னர் நகர சபையின் முன்னாள் தவிசாளர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு பிரசன்னமாகி இருந்தனர். விசாரணைகளை மேற்கொண்டு மன்னர் போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்திருக்கின்றனர். மேலதிக விசாரணைகளை மன்னர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொண்டு போயிட்டாங்க.